ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனः தம் நமாமி ஹரிம் பரம் கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஞ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். சாய் டிவினர்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தில் பஞ்சமஸ்கந்தத்தில் 18வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயத்தில் ஒரு வருஷத்துலேயும் ஒரு தீபத்திலையும் பகவானை எப்படி எப்படி ஆராதனை பண்ணுறா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த அத்தியாயத்தில் இந்த பத்ரஸ்ரம்னு சொல்லக்கூடிய அந்த வருஷத்தில் ஹயசீரிஷர் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஸ்தோத்திரத்தை பார்க்க போகிறோம். அவர் சொல்கிறா, பகவான் யார் அப்படின்னு கேட்டால், இந்த பிரணவ பொருள், பிரணவம் ஓம்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட பிரணவ பொருளாக இருக்கார். ஞானத்தினால ஜீவராசிகளோட அஞ்ஞானத்தை விலக்கி என்ன பண்ணுறான்னு கேட்டாக்கா, அந்த ஜீவராசிகளுக்கு பரிசுத்தத்தை புத்தியில் சுத்தத்தை கொடுக்கக்கூடியவர், தர்மஸ்வரூபியாக இருக்கார். அப்படிப்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம். தர்மாய பகவதே நமஹா ஓம் நம இதி. அப்படிப்பட்ட பகவானுக்கு யார் ஒருவர் ஞானத்தினால அஞ்ஞானங்கள் இருளை போக்கி ஹிருதயத்தை சுத்தமாக்கி நம்மளுக்கு தர்மஸ்வரூபமாக இருக்கிறாரோ அப்படிப்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அவர் சொல்கிறா, பகவத் விசேஷ்டித்தம், பகவான் பண்ணக்கூடிய காரியங்கள் இருக்கே ஒன்று ரொம்ப விசித்திரமாக இருக்குப்பா, ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்குது, இன்னதுன்னு சொல்ல முடியாது. இந்த ஜனம் அயம் ஜனகா, இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால், கிருந்த மிஷன் ந பஷ்யதி, இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கா. இந்த காலம்னு சொல்லக்கூடியதை இந்த ஜீவனை அழிச்சின்னு இருக்கு. இதை அவன் கண்ணால் பார்த்து கொண்டே இருக்கிறான். அதை பார்த்து கொண்டிருந்த போதிலும் கூட அதை பற்றி கவலையே படாத இருக்கான். பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கான். ந பஷ்யதி, இந்த காலம் நல்லா தெரியறது, நம்மளை கபலீகரம் பண்ண போகிறதுக்கு நல்லா தெரியறது. எல்லாருக்கும் நல்லா தெரியும் நம்ம இப்படி இருக்க போகிறதில்ல அப்படின்னு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் கூட எல்லோரும் நினச்சி நான் ரொம்ப நாள் இருக்க போகிறேன் அப்படின்னு ஒரு எண்ணத்திலேயே இந்த காலத்தை ஓட்டின்னு இருக்கான். எல்லாருக்கும் எப்போ டேட் ஆஃப் பர்த்னு ஒன்று எடுத்தோ, டேட் ஆஃப் டெத்துங்கிறது சர்வ நிச்சயம். ஒரு நாள் எல்லோரும் ஒரு நாள் இறைவனோட திருவடி அடைய தான் போகிறோம். அது இறைவனோட திருவடியா அல்லது வேறு ஏதாவது விஷயமா அப்படிங்கிறது இப்போ வாழ்கிற வாழ்க்கையை வச்சு தான் தெரியும். இந்த வாழ்க்கையில் மனிதன் கொடுத்து பகவான் கொடுத்து இந்த ஜென்மாவில் பகவானை பற்றியே பேசிண்டு, பகவானை பற்றியே பாடிண்டு, பகவானோட பேரையே சொல்லிண்டு, பகவத் கதைகளையே கேட்டுட்டு இருந்தோன்னு கேட்டுட்டு இருந்துட்டு, பகவானோட அடையாளங்களுடைய சங்கம் வச்சுண்டு யார் அப்படி இருக்காளோ கண்டிப்பாக அவர்கள் போக வேண்டிய இடம் போகக்கூடிய இடமானது பகவானோட திருவடி தான். அதில் எல்லளவு சந்தேகமே கிடையவே கிடையாது. ஆனால் இந்த ஜனங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கானாக்கா, அவன் யார் பகவான் என்னை காப்பாற்றுறதுக்குன்னு என்னமோ இவனே எல்லாத்தையும் பிரட்டுறது மாதிரி நினச்சிண்டு, இவனே ஒரு மாயையில் மாட்டின்ட்டு என்ன பண்ணிட்டு இருக்கானா, காலம் பார்க்குறான். தன்னை பெற்ற அப்பா அம்மா, தன்னோட மூதாதையர்கள், முன்னாடி இருந்தவங்களும் இப்போ யாரும் இல்லை, தாத்தா பாட்டி இல்லை, பெற்றவர்களும் ஒரு காலத்தில் போயிடுறான். கூட வந்தவ சகோதரர்கள், சிநேகிதர்கள், பந்துக்கள் எல்லாரும் போகிறத பார்த்துட்டே இருக்கான். அதெல்லாம் பார்த்தும் கூட கொஞ்சம் கூட பார்க்காத மாதிரி இருந்துட்டுருக்கான் அப்படின்னு அழகாக சொல்ல. அயம் ஜனகா கிரந்தம் மிஷன்னு ந பஷ்யதி, பார்க்காத மாதிரியே இருக்கான். ந பஷ்யத்தினா பார்க்காத மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் பார்த்தும் பார்க்காத போல் இருக்கான். என்ன பண்ணுறான்னு கேட்டால், இந்த ஜனங்கள் என்ன பண்ணிருக்க மூட்டை மத்தியினால்
புத்திரம் பித்திரம் நிர்கிருத்திய தன் அப்பாவையோ தன் குழந்தையோ கொன்றாவது தன் உடம்பை வளர்க்கணும் ஆசைப்படுறா. இல்லாத நினச்சிண்டு தியாயன் ஹி விகர்ம சேவித்தம் ஜிஜீவிஷதி, எப்படியா கெட்ட காரியத்தை பண்ணியாவது தான் உயிர் வாழுன்னு நினச்சிட்டு அந்த நோக்கத்தை இருந்துட்டுருக்கான். இவனை என்னன்னு சொல்கிறது அப்படின்றார். ஆனால் ஆத்ம ஞானிகள் என்ன பண்ணிட்டு இருக்கான்னாக்க அத்தியாத்ம விதகா, அந்த ஆத்ம ஞானிகள் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டாக்கா எல்லாத்தையும் விஸ்வம் நஸ்வரம், இந்த உலகமானது அழியக்கூடியதுங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சுட்டுருக்கா. பஷ்யந்தி ஜஸ்ம, புரிஞ்சும் வச்சுட்டுருக்கா. ஞானிகளுக்கு நன்னா தெரிகிறது இந்த லோகமானது இது ஒரு மாயை, இதில் ஒட்டக்கூடாது, இது இதில் விழுந்துட்டோன்னு சொன்னாக்கா பகவான்கிட்ட போக முடியாது. அதனால் என்ன பண்ணிகிட்டு இருக்கானாக்கா அவள் லோகத்துக்கு விலட்சணமாக இருக்கா. 100 பேரில் 99 பேர் எப்படி இருக்கான்னு கேட்டாக்க அந்த வாழ்க்கை ஓடக்கூடிய ஓட்டத்திலேயே ஓடின்னு இருக்கா. பகவான் போட்ட மாயையில் விழுந்துட்டுருக்கா. தான் சாக போகிறோங்கிறது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்துட்டுருக்கா. தன்னை பெற்றவர்களையோ அல்லது தன் குழந்தைகளையோ கொன்றாவது தான் நன்றாக இருக்கணும்னு உடம்பை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டுருக்கா. ஆனால் ஒருத்தர் மட்டும் இதை மாதிரி இவாளோட சேராமல் விலட்சணமாக இருக்கார். அவர் தான் மகான்கள், சாதுக்கள். அவன் என்ன பண்ணுறான்னாக்க இந்த உலகம், இந்த தேகமானது அழியக்கூடியது, இந்த உலகம் கூட அழியக்கூடியது அப்படிங்கிறது தீர்மானம் பண்ணிட்டான். அதனால் இந்த லோகத்து மேலேயும் ஆசை வச்சுக்கல, தன் சரீரத்தை மேலேயும் ஆசை வச்சுக்கல. அதனால் அவனோட மாயையில் அவன் முகமே அடையிறது கிடையாது. அதனால் உன்னோட செய்கை ஒருத்தர் உன் மேலே மோகப்படுறா, இன்னொருத்தர் உன் மாயையில் மோகப்படுறா. இதுக்கு பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குப்பா, சுவிஸ்மிதம், ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உலகத்தில் விஸ்வோத்பவ ஸ்தான நிரோத கர்ம, உலகத்தில் சிருஷ்டி சித்தி சம்ஹாரம்னு சொல்லக்கூடிய ஆக்கல் காத்தல் அழித்தல்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லாமே இந்த 3 கிடையவே கிடையாது. பகவானுக்கு கிடையவே கிடையாது, மறைவும் கிடையாது, இதுக்கு அப்பாற்பட்டவர், இந்த 3க்கு அப்பாற்பட்டவர். அப்படிப்பட்ட உங்களை மாயாசக்தினால் லோகத்தை இயக்கிட்டு இருக்கேள், அது காரணமாக இருக்கேள். ஆனால் நீங்கள் மாயையில் விழுறது கிடையாது, எல்லாமாவும் இருக்கேள், அது காரணகர்த்தாவாக இருக்கேள். காரிய காரணே சர்வாத்ம நிச்சயம், எல்லாத்துக்கும் எல்லாமாவும் நீங்கள் தான் இருக்கேள். ஆனால் அதுக்கு புறம்பாகவும் இருக்கேள். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறா. அப்புறம் சொல்கிறா, இந்த யுகத்தோட முடிவில் நீங்கள் தமோகணத்தினால என்ன பண்ணுறேன்னு கேட்டேன்னாக்க இந்த ஹயக்ரீவர் நுதிரங்க விக்கிரகா, ஹயக்ரீவர்னு ஒரு அவதாரம் எடுத்து என்ன பண்ணுறேன்னாக்க எந்த ஒரு பிரம்மதேவன்ட்டேருந்து அந்த வேதத்தை அந்த திருடர்கள் திருடினாலும் அந்த அசுரர்களை நீங்கள் ஹயக்ரீவர் அவதாரத்தினால அவர்களை வதம் பண்ணி திருப்பியும் அந்த வேதத்தை பிரம்மதேவன்ட்ட கொடுத்தால் அப்படிப்பட்டவங்களுக்கு நமஸ்காரம். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றீங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ பார்த்தது பத்ரஸ்வ வருஷம்னு ஒரு வருஷத்தை பற்றி பார்த்தோம். அப்புறம் ஹரி வருஷம் அப்படின்னு ஒரு வருஷம். அந்த தீபத்தில் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டாக்க பகவானை நரசிம்மராக அங்கே தியானம் பண்ணுறா. அங்கே பகவான் நரசிம்ம ரூபத்தில் இருக்கார். ஒரு தீபத்தில் ஒரு இடத்துல இருக்கார். இந்த ரூபத்தில் பகவான் நரஹரி ரூபேனே ஹரிவரிஷே, நரஹரி ரூபம்னா நரசிம்ம ரூபத்தில் இந்த ஹரிவர்ஷங்கிற இடத்துல விளங்கிட்டு இருக்கார். இதை விஷயத்தை இதிலே சொல்கிறார், ஸ்ரீசுகர் சொல்கிறார். இதை நான் 7வது ஸ்கந்தத்தில் பிரகலாத சித்திரம் சொல்கிறப்ப விஸ்தாரமாக சொல்கிறேன் அப்படின்னு அதிலே சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் சொல்கிறார், இப்போ அந்த அவரோட பெருமையை பற்றி நான் சொல்கிறேன், இந்த நரசிம்ம ரூபத்தோட பெருமையை பற்றி சொல்கிறேன். மகாபுருஷம் குணபாஜனகா, எல்லா மகாபுருஷர்களுக்கும் அவரோட மகாபுருஷ நற்குணங்களுக்கும் உறைவிடமாக இவர் தான் இருக்கார். சிறந்த பக்தனாக இருக்கக்கூடிய தன் பிரகலாதனுக்காக அந்த அசுரனை வதம் பண்ணி அந்த லோகத்தில் அந்த வருஷத்தில் பகவான் எல்லாருக்கும் நிம்மதியை கொடுத்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் இந்த ஹரி வருஷத்தில் இந்த நரசிம்மரையே உபாஸ்து பக்தி யோகன்னு உபாஸ்து எல்லாரும் உபாசனை பண்ணிட்டுருக்கா. இது யாருன்னு கேட்டால் ஓங்கார பொருளாக இருக்கார் இவர். ஓம் நரசிம்ஹாய பகவதே நமஹா, மனித உடல் சிங்க தலை அப்படி இருக்கார். எல்லாத்துக்கும் ஒளிகளுக்கெல்லாம் ஒளியாக விளங்கின்னு இருக்கார். தேஜஸ் என்றார். தேஜஸே நமஹா அப்படின்றார். தேஜஸுக்கும் தேஜஸாக இருக்கக்கூடியவர்னு அப்படி அர்த்தம். வஜ்ரம் போல் நகங்கள் இருக்கான் அவருக்கு. வஜ்ர நகா, வஜ்ரம் போல் நகங்கள் வஜ்ரம் போல் இருக்குது.
வஜ்ர தம்ஷ்ர, பற்கள் கூட வஜ்ரம் மாதிரி இருக்குது. ஆவிர் பவ, நீங்கள் வந்து இந்த ரூபத்தை அடிக்கடி எங்களுக்கு காட்டிகிட்டே இருங்கோ அப்படின்ட்டு அவங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். கர்மாசியன் ரந்தைய, கர்ம வாசனைகளை அகற்றிடுங்கோ, கர்மவாசி எங்களுக்கு ரந்தைய கட் பண்ணிட்டுங்கோ, அறுத்துருங்கோ. தமஹா அஞ்ஞானத்தை கிருசன்னா ஒழித்திருங்க, எங்களுக்கு அந்த இதுவே இருக்கப்படாது, கர்ம வாசனையே இருக்கக்கூடாது, அதை அகற்றிடுங்கோ. அஞ்ஞானத்தை ஒழிச்சிருங்கோ, அஞ்ஞானமே எங்களுக்கு வேண்டாம், அஞ்ஞானத்தை ஒழிச்சிருங்கோ. உங்கள்கிட்ட வந்து எங்களோட உடல் பொருள் ஆவி எல்லாம் ஒப்படைச்சிட்டோம், அபயம் நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம், அதனால நீங்கள் என்னை காப்பாற்றுங்கோ. ஓம் ஷ்ரம்னு சொல்லக்கூடிய மந்திர பொருளாக இருக்கையிலே உங்களுக்கு என் நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறேன். உலகத்துக்கு விஸ்வசிய ஸ்வஸ்தி அஸ்து, இந்த லோகத்துக்கெல்லாம் வந்து இந்த ரூபத்தினால நன்மை உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். அப்புறம் கலகா பிரசீதத்தாம், அந்த கலகம் பண்ணக்கூடிய அந்த அசக்தர்கள்லாம் இருக்காள் இல்லையா, அசுரல் துஷ்டன்னா இருக்கா இல்லையா, அவர்கள் கூட இந்த கொடுமைகள் பண்ணுறதை விட்டுடட்டும். எல்லா பிராணிகளுக்கும் ஒன்றுக்கொன்று மனதினாலேயே நன்மையை பண்ணட்டும். தியாயந்துகு பூதானி மித, எல்லா சல்வ ஜீவராசிகளும் ஒன்றுக்கொன்று பரஸ்பரம் உபயோகமாக இருந்துக்கிட்டோம். யாருக்கும் வந்து எதிரிபாமே இருக்கக்கூடாது. ஒரு மான் புலி இருந்துன்னு சொன்னாக்க ரெண்டு ஸ்நேகமாக இருக்கட்டும், ஹிம்சையாக இருக்கக்கூடாது, அதெல்லாம் அஹிம்சையாக இருக்கணும், ஹிம்சையாக இருக்கக்கூடாது. பத்ரம் பஜதாம் ந மதி, எப்போதும் சாந்தியோடு இருக்கட்டும். எனது புத்தியானது எப்போது எந்தவித காரணத்தையும் எதிர்பார்க்காம உங்கள்கிட்டயே இந்த புத்தியானது செலுத்தப்படட்டும். அகைத்துகி அதோஷஜ ஆவேஷதாம், எங்களோட புத்தி வந்து எதற்காகவும் பிசகாமல் எப்போதுமே ஹே நரசிம்மா உன்னோட திருவடியிலேயே எங்களோட சித்தமானது இருந்துட்டுருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான். அப்புறம் சொல்கிறான், ந சங்க மாஷ்யாத்து, எங்களுக்கு வந்து எதிர்த்துலேயுமே ஒரு பற்றுதலே இருக்கக்கூடாது. நரசிம்மரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறா, எங்களுக்கு வந்து எதுலேயுமே ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. அப்படி உண்டாகும்னு சொன்னாக்க யார்கிட்ட உண்டாகுன்னு கேட்டால் பாகவதால்கிட்ட. எதி பகவத் பிரியேஷு, பகவான் அடியார்களாக இருக்கக்கூடிய பாகவதால்கிட்ட எங்களுக்கு பற்று உண்டாகட்டும். எங்களுக்கு வந்து இந்த வீடு மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் செல்வம் இவர்களெல்லாம் ஏற்படக்கூடாது. பந்துஷமா யார் வந்து உயிர் வாரத்துக்கு மட்டும் பிக்ஷை எடுத்துட்டு இருக்காளோ, அதனால திருப்தி அடைஞ்சிருக்காளோ, அப்படிப்பட்ட மகான்களோடு எங்களுக்கு சேர்க்கை இருந்துட்டு இருக்கட்டும். ஏதோ வாழணுங்கிறதுக்காக பிக்ஷை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா பார்த்தியா, இதை பற்றி ஆசையே படாமல் நிறைய சேர்த்து வச்சுக்காமல் எதுலேயும் புத்தி இல்லாமல் இருக்கா இல்லையா, அப்படிப்பட்டவர்களோட எங்களுக்கு யார் சபலத்தை அடக்கிறாலும் அவள் வந்து சீக்கிரமாக வந்து பகவான் அடைஞ்சிட்றா. அது மாதிரி யாரெல்லாம் இவாளால் தான் சீக்கிரமாக வந்து பகவான் வந்து அடைய முடிகிறது. ஏன்னா சித்தமானது எப்போது பகவானே வியாபிச்சுட்டு இருக்கான், பகவான் எப்போது உள்ளேயே இருந்துகிட்டு இருக்கிறதுனால அது சித்தமானது எப்போதும் பகவான்கிட்டயே இருக்குது. அதனால் அவங்க ஈஸியாக வந்து பகவான்கிட்ட போயிடுறா. இது தெரியாதனால யாரெல்லாம் இந்த லோகத்தில் அஞ்ஞானிகளாக இருந்துட்டு இந்திரிய வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காளோ, நம்ம இந்திரியங்கள் சொல்கிற போக்குக்கு போயின்னு இருக்காளோ, இந்த பந்தத்தில் மாட்டின்னு இருக்காளோ அவளுக்கு வர்றது கிடையாது. சித்தியது இந்திர பிரியாக ததான, யார் இந்திரியங்களுக்கு சௌக்கியத்தை கொடுத்துட்டுருக்காளோ, தேகத்துக்கு சௌக்கியத்தை பார்த்தோன்னு சொன்னாக்க தேகம் நன்னா இருக்கும், ஆனால் உள்ளே இருக்க ஆத்மா இழைக்கும். ஆனால் ஆத்மா சௌக்கியத்தை யார் பார்த்துட்டு இருக்காளோ அவளுக்கு தேகம் இழைக்கும். ஆனால் சாதுக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க யாரும் பாடி பில்டர் மாதிரி இருக்க மாட்டான், பார்க்குறதுக்கு நோஞ்சா மாதிரி இருப்பா இல்லையா. பெரிய மகான்கள்லாம் பார்த்தீங்கன்னா வயிறு ஒட்டி இருக்கும், அவள் சாப்பிடவும் மாட்டா, சாப்பிடாதனால வந்து அவள் வந்து இறக்கவும் மாட்டாள். ஏதோ ஒரு காற்றே சுவாசத்தையே ஆகாரமாக எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மகான்கள் அவள்லாம். அப்படி ஏதோ ஒரு பழம், ஒரு நாளைக்கு ஒரு பிக்ஷை, என்ன கிடைக்குதோ சாப்பிடுவோம், அவ்வளோதான். அப்படி இருக்கிறவா வந்து அப்படிப்பட்ட மகான்களோட எனக்கு சங்கத்தை கொடு, இது லோகத்தை ஓடிட்டு இருக்கா பார்த்தியா, உன்கிட்ட வரதுக்கு கஷ்டப்படுறா பார்த்தியா, அவள்கிட்ட எனக்கு சங்கத்தையே கொடுக்காது அப்படின்றார். எஸ்ஸங்கலப்தம் நிஜவீரிய வைபவம், எந்த ஒரு பாகவதர்களோட சங்கம் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுன்னு கேட்டாக்க அடிக்கடி அவர் சொல்கிற கதையை கேட்கறதுனால நிஜவீரிய வைபவம், நிஜவீரிய வைபவம்னாக்க உண்மையான பகவானோட பெருமைகளை சொல்லக்கூடிய அந்த பாகவதர் என்ன பண்ணுறான்னு கேட்டாக்க தீர்த்தம், உன்னோட சரித்திரத்தை சொல்லி எல்லாத்தையும் புனிதமாக்கிடுறான். தீர்த்தம்னா புனிதம்னு அர்த்தம், அதனால் புனிதமாக்கிடுறா. அதனால் அடிக்கடி கேட்கறதுனாலேயே முகுசவம் சுதம் அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டாக்க அந்த கதகா
அஜகா மானசம் அங்கஜம், காது வழியாக உள்ளே போய் உள்ளே இருக்கிற மனசில் இருக்கிற மலங்கள் எல்லாத்தையும் மாசுக்கள்லாம் ஹரதி எல்லாத்தையும் ஒழிச்சிடுறது. அப்பேற்பட்ட முகுந்த விக்கிரமம் நவை சேவேது. அப்படிப்பட்ட பகவத் அடியார்களை பாகவதர்களை யார் கும்பிடாமல் இருப்பா? ரொம்ப நம்மளுக்கு உபகாரம்லாம் பண்ணுறா. நம்மளோட சாமர்த்தியத்தை வச்சுட்டு பகவான்கிட்ட போகிறதுங்கிறது சால கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டால், நம்மளோட புத்தியானது ஒரு வரையறைக்கு உட்பட்டது. ஏன்னா நம்மளுக்கு லோகத்திலேயே ஓழண்டுருக்கு. ஆனால் மகான்கள் பாகவதர்கள் எப்போதும் பகவானே சிந்தனை பண்ணிட்டு எதை கிடைக்கிறதோ, ஆகாரத்துக்கு பின்னாடி போகாமல் என்ன யாதிர்ச்சிகமாக என்ன கிடைக்கிறதோ அதையே பிஷையாக எடுத்து சாப்பிட்டுண்டு எப்போதும் பகவான் நாமத்திலையும் பகவானோட குணங்களை சொல்கிறதுலையும் பகவானை பற்றி பேசின்னு இருக்கிறதுலையுமே காலத்தை ஓட்டின்னு இருக்கா இல்லையா? அப்படிப்பட்ட சங்கம் கிடைச்சிருச்சுன்னா அதை விட பாக்கியம் என்ன இருக்குது? அப்படிப்பட்ட பகவத் அடியார்களும் எப்போதும் சங்கம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு இங்கே சொல்கிறேன். யாருக்கு பகவான்கிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்ப்பே இல்லாமல் பக்தி இருக்கோ, அகிஞ்சனா எந்த விதமான ஒரு பிரதிபலத்தை எதிர்பார்க்காமல் இருக்கிறது, அப்படிப்பட்ட மகான்கள் இருக்கா இல்லையா? அவர்கள்ட்ட தான் எல்லா குணங்களும் நிரம்பி இருக்க. சர்வே குணேகா. அதனால் இந்த ஹரிட்ட பக்தி இல்லாதவனுக்கு பகவானை பற்றி புரிஞ்சிக்கணும்னு நினைக்காதவளுக்கு இந்த மகான்களை பற்றி எப்படி புரிஞ்சிக்க முடியும்? எப்படி அவளுக்கு இந்த பெருமை கிடைக்கும்? நம்பிக்கையே இல்லை. பகவான் ஒருத்தன் இருக்காங்க நம்பிக்கையே இல்லை. நான் உழைக்கிறேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காண்ட்ருக்கா. தன் சரீர பலத்தையும் தன் புத்தி பலத்தையும் நம்பின்னு இருக்கா. ஆனால் அவளுக்கு தெரியறதில்ல, ஒரு காலத்தில் இந்த சரீரம் ஒத்துழைக்க போகிறதில்ல, புத்தியும் ஒத்துழைக்க போகிறதில்ல, இந்திரியங்களும் ஒத்துழைக்க போகிறது கிடையாது. அப்போ அந்த உடம்பே நான் நினச்சின்றதும் அந்த டயத்தில் இப்படி ஆகிடுத்து, இப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு தோன்றி என்ன பண்ணுறது? ஆரம்பத்துலேயே சத்சங்கத்துக்கெல்லாம் பகவத் விஷயங்களை கேட்டு பகவானோட கோயிலுக்கெல்லாம் போயிருந்தால் அப்படி இருக்கிற நாளில் கூட என்ன ஆகுன்னு கேட்டாக்க, முன்னாடி போன அந்த சத்சங்கத்தோட பலன் பகவானை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் வரும். அது வராது இல்லையா? அதான் இங்கே அழகாக சொல்கிறார். அந்த மீனுக்கு ஜஷானாம் தொயம் ஈப்சிதம் இவன்றார். மீன்களுக்கு நீர் ஒரு முக்கியமான ஒரு ஆகாரம், ரொம்ப பிரியமான விஷயம். அது மாதிரி பகவானுக்கு எல்லா ஜீவராசிகளும் பிரியமான ஆத்மா. சாக்ஷாத் பகவான் ஹரிஹி ஆத்மா. எல்லா பிராணிகளுக்கும் பிரியமான ஆத்மா யாருன்னா பகவான் தான். எப்படி மீன் தண்ணிக்கு ரொம்ப முக்கியமோ அது மாதிரி எல்லா ஜீவராசிகளுக்குமே ஆத்மாவாக இருக்கிறது பகவான் தான். அது யார் இல்லறத்தில் பற்று வச்சுட்டு இருக்காலோ அவளுக்கு இதெல்லாம் புரியாது. யார் பெருந்தன்மை அடிச்சுட்டு இருக்காலோ ததா மகத்துவம் தம்பதியினா வயசான்ற ரொம்ப ஸ்ரீசகர் சொல்கிறார். இவர்களெலாம் ஒரு பெண்ணோட ஒரு மனைவியோட வாழ்ந்தோன்னு சொல்லிக்கலாமே தவிர இவ வாழ்க்கையே கிடையாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் தான் அப்படிங்கிற அகங்காரம் இருக்கிறதுனால, எல்லா இடத்துலையும் இருக்கிற வாசுதேவனை நினைக்காததுனால அவள் வாழ்க்கையை வீணடிச்சிட்டா. பகவானை பற்றி கேட்காதனாலையும் பகவான் நாமா சொல்லாதனாலையும் தன் வாழ்க்கையை இழந்து விட்டு ஏதாவது வாழ்ந்தான்னு தான் சொல்லலாமே தவிர நல்லா வாழ்ந்தான்னு சொல்ல முடியாது. அப்புறம் இறந்துட்டான்னு வச்சுங்க, நாளைக்கு அவர் பிராணன் போயிட்டா கூட திருப்பியும் ஏதோ ஒரு ஜென்மம் எடுத்து வாழ்ந்துட்டே இருப்பா. அவளால் முன்னேற முடியாது. வயசாகிடுதுன்னு சொல்ல, தம்பதினா வயசாகிடுத்து, ரெண்டு பேர் ஸ்திரீ புருஷன் இருந்திருக்கா அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர நல்லா வாழ்ந்தான்னு சொல்ல முடியாது, பகவானோட அனுகிரகத்துக்கு பாத்திரமானான்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரீ ரொம்ப அழகாக சொல்கிறார் ஸ்ரீசு இந்த இடத்துல. அதனால் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டாக்க, பகவானை பஜனை பண்ணுறது தான் முக்கியம். பகவானை பற்றி சிந்தனை பண்ணுறது தான் வாழ்க்கையோட லட்சியம். பகவானோட கிருபை கிருபை கிருபை, பகவானோட திருவடி தான் கதி அப்படிங்கிற சிந்தனை யாருக்கு இருந்துட்டுருக்காலோ அவர்களுக்கு கண்டிப்பாக பகவான் தன்னோட கதவை திறந்து விடுறான். அது இல்லாமல் யார் லோகத்திலே வாழ்ந்துட்டு இருக்காலும் அவர்கள்லாம் வாழ்ந்துட்டே இருக்க. எனக்கு 70 வயசு ஆகுது, ஐ எம் பர்ஃபெக்டே ஆல்ரைட் அப்படின்னு சொல்லுவாள் சில பேர். ஆனால் கோயிலுக்கே போயிருக்க முடியும், எந்த கோயிலுக்கும் போயிருக்க மாட்டான், எந்த க்ஷேத்திரத்துக்கும் போயிருக்க மாட்டான், எந்த புனிததிகளுக்கும் போயிருக்க மாட்டான். அவெல்லாம் வாழ்ந்தான் தம்பதியினாம் வயசா, அதை வாழ்ந்திருக்கான்னு சொல்லலாமே தவிர அவள் நல்ல கதி அடைஞ்சா. அவளுக்கு அந்த நல்ல குணமே வரலையே. பகவானை போய் பார்க்கணும், அந்த க்ஷேத்திரத்துக்கு போகணும், அந்த கோயில் அப்படி இருக்கார சுவாமி போய் பார்க்கணுமே, அந்த க்ஷேத்திரத்தில் அந்த தீர்த்தம் ஓடுறதே, அங்கே போய் ஸ்நானம் பண்ணுமே, அந்த சிந்தனை யாருக்கு வரலையோ ஆனால் வாழ்ந்துருக்கு, அவ்வளோதான். அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார்.
மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.